மக்களே வாங்க சாப்பிட்லாம். நைட் விட்டு முடிச்சு வந்தேங்க. 2 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க, ஆள் இல்லை. இட்லி வாங்கிட்டு வந்தேன். பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு புரோட்டா பிடிக்குங்க. எனக்கா சாப்பிட்டோன்ட்டு புரோட்டா அதிகம் சாப்பிடக்கூடாது. ஆனால் புரோட்டா மேலே ஒரு ஈர்ப்புங்க. புரோட்டா மேலே எனக்கு எப்போயுமே ஒரு பாசம் இருக்குங்க. அதை பார்த்துனா சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் சாப்பிட்றேன். அப்புறம் 3 பச்சை முட்டைங்க மக்களே. 3 பச்சை முட்டை, 2 பரோட்டா, சட்னி மக்களே. இட்லி வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? பரோட்டா பிச்சு போட்டு ஃபஸ்ட்டு பரோட்டா சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு பரோட்டானா பிடிக்கும். அதனால் பரோட்டா சாப்பிட போகிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் இட்லி. ஃபஸ்ட்டு பரோட்டா தான். ஓகேங்களா? பரோட்டா நல்லா பிச்சு போடுங்க. கடவுள் இன்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. நல்லா பாடுபடு வயக்காட்டில், எங்கேயும் ஓங்க வேண்டும் வெளிநாட்டில். என்ன வரும் இல்லை திருநா பாட்டுங்க தெரியாதுங்க, வரிகளை மாறி மாறி வருங்க. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பரோட்டா தான் சாப்பிட போகுதுங்க. குழம்பு அப்படியே ஊற்றிக்கலாங்க. என்னது இப்போ பரோட்டா ஊற வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. சட்னி பாருங்க, சட்னி ஊற்றிக்கலாம். ஓகேவா? சட்னி குழம்பு எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டதுங்க பரோட்டாவே. அது டேஸ்ட்டே தனியாக இருக்கும் மக்களே. வீட்டில் ஆள் இல்லைன்னா நம்ம என்னென்ன பண்ண போனீங்க? வீட்டில் ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு ஊருக்கு போட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ஓகே தசால், நான் நைட் டியூட்டி வாங்கிட்டு வந்துங்க, கடையிலே வாங்கிட்டு வந்தேன். காலையில் பரோட்டா கிடைக்குமான்னு கேட்குறீங்க. கடையில் பரோட்டா கிடைச்சதுனால தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். பரோட்டா பார்த்து சாப்பிடணும்னு தோணுங்க. அது என்னன்னு தெரியல, சின்ன வயசுல தான் இப்படி வருது. அதனால் அதிகமாக சாப்பிட அளவாக 2 பரோட்டா, 3 பரோட்டா, 4 பரோட்டா, 5 பரோட்டா அப்படி சாப்பிட்டே போயிட்டே இருக்கலாங்க. பரோட்டா அதிகமாக சாப்பிட மாட்டேங்க. ஆனால் அது மேலே ஒரு ஆசை வந்து பிரியும். ஒரு பரோட்டா, 2 பரோட்டா, 3 பரோட்டா, 4 பரோட்டா, 5 பரோட்டா அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அது என்ன பண்ண முடியும்? பிரியப்பட்டா சாப்பிடணும் இல்லைங்களா? அப்போ எந்த ஆத்மா திருப்தி. சரி, ஓகே, வேலை சாப்பிடலாம். சட்னி குழம்புக்கு பரோட்டா அப்படி ஊற வச்சு சாப்பிட்டு வைங்க, அதோட டேஸ்ட்டே தனி. இதுக்காக 100 வருஷம் வாழலான்னு தோணுது. பரோட்டா மட்டும் சூடாக இருந்து வைங்க, சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு வந்துங்க, 2 ஹவர்ஸ் ஆச்சு. சூடு முட்டை எப்பவுமே இப்படி சாப்பிடணும் மக்கள். எக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியுங்களா? என்னமா சாப்பிடுங்க, ரொம்ப நேரம்லாம் சாப்பிட்டு ஈஸியாக சாப்பிட்லாங்க. எப்படி சாப்பிட்லான்னா பாருங்கள், முட்டையை எண்ணெய் மாதிரி சாப்பிடணும். அது சரியாக உடம்பு மாட்டேங்குது. இங்கே வரும்
என்னங்க முட்டையை உடச்சி சாப்பிட்டு முகமெல்லாம் சிந்திருக்குங்க, முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏற்கனவே என் முகம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் முட்டையெல்லாம் எக்கெல்லாம் மேலே சிந்திருக்குங்க. எப்படி துடைக்கணும்னு தெரியல. கேமராவிலையும் இப்போ தெரியல. எக்கெல்லாம் மேலே சிந்திருச்சுங்க. 2 முட்டை சாப்பிட்டுங்க. முட்டை இப்படி தான் சாப்பிடணுங்க. அதை உடைச்சி ஆம்லெட் போட்டு வெங்காயம் அரிஞ்சு மிளகாய் அரிஞ்சு அதையும் ஒரு 1/2 hour வேக வச்சுட்டு ஈஸியாக ஒரு வடை அப்படியே அண்ணா போட்டு முட்டை சாப்பிட்டு வேலை முடியுதா? அதை போய் ஒரு ஆம்லெட் போடு, வெங்காயம் ஆம்லெட் போடு, ப்ளைன் ஆம்லெட் போடு, 2 பக்கம் திருப்பி போடு, திருப்பாமல் போடுன்னு எதுக்கு சார் நம்மளுக்கு? நம்ம அப்படி தான் ஒரு முட்டையை உடைச்சி அப்படியே சாப்பிட்டு போயிடணும். அவ்வளோதாங்க. அந்த முட்டையை உடைச்சி வெங்காயம் போடு, ஆனியன் போடு, ரோஸ்ட் போடு, பெப்பர் தூள் போடு, அதை உடைச்சி போடு, உடைக்காமல் போடு, ஆப்பாயில் போடு, புல்பாயில் போடு, திருப்பி போடு, பின்னாடி எதுக்கு? நம்மளுக்குலாம் அது பிடிக்காது. முட்டையை வாங்கணும்னா உடச்சிப்பா சாப்பிட்டு ஈஸியாக வேலையை முடிச்சுக்கணுங்க. நீங்கள் கேட்குறது புரியுது. ஏன்னா இட்லிக்கெல்லாம் ஆட்டி சாப்பிட்றேன், அப்படியே சாப்பிட வேண்டியதானே கேட்குறீங்களா? அது வாய்ப்பு தானே இருக்கும். முட்டைங்க 2 முட்டை உடச்சி சாப்பிட்டு பச்சை முட்டை சாப்பிடுங்க. இது வெள்ளை முட்டை தானே, வேக வைக்காமல் சாப்பிட்டது. என்னதான் புரோட்டா ஊற வச்சு சாப்பிட்டாலும் குழம்பு பற்ற மாட்டேங்குது. குழம்பு புரோட்டா இருக்குதா இல்லை புரோட்டா குழம்பு இருக்குதா தெரிய மாட்டேங்குது. சூப்பர்ங்களா?
மக்களே, புரோட்டா டேஸ்ட்டே தனிங்க. சரிங்களா? சூப்பராக. பெரிய இட்லிங்க. ஒரு இட்லி 10 ரூபாய்ங்க, பெரிய இட்லி. மக்களே, அவ்வளோதான் மக்களே. 4 இட்லி சாப்பிட்ருக்கேன். 2 முட்டை சாப்பிடுங்க. 2 ஒயிட் முட்டை, வேக வைக்காத முட்டை, 2 பச்சை முட்டை சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் 2 பரோட்டா, 2 பரோட்டா, 2 முட்டை, அப்புறம் 4 இட்லி. போதும், தூங்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஓவராக சாப்பிட்டு வச்சுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அமுத்தி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்ற அடுத்த வீடியோவில் சந்திங்க. என்னடா வட்டத்தில் தண்ணி, வீட்டில் ஆள் இல்லைங்க. வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாரும் கிடையாது. வீட்டில் யாரும் கிடையாதுங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதனால் நைட் டியூட்டிக்கு போகணுங்க. அதனால் வந்து தூங்க போகிறேன். நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா அதனால் இப்போ தூங்கத்தான் போகணுங்க. தனியாக இருக்கிறோம் அப்படின்னு ஊர் சுற்றுலாம் போடுங்க. தூங்கணும், நைட் டியூட்டி. மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.